தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். டிசம்பர் 5 மகரத்திற்கு மாறும். என்னால் நன்மை பெற ஜோதிடர் சிவசக்திமான் சொல்வதை கேட்டு உஷாரா இருங்க. இனி நன்மைகள் உங்கள் செயலில் தான் இருக்கு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ராகேது பேச்சு பலன்கள்ல ராகுவை பற்றி மட்டும்தான் இப்ப சொல்ல போறேன். இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான். பின்வரும் காலங்களிலே ராகேது பேச்சு பலன் முழுமையாக அடியனால் சொல்லப்படும். இதை நீங்க கவனமா கேட்டு நடந்துட்டீங்கன்னா ராகுவால் ஏற்படும் நன்மை தீமைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான இறை வழிபாடுகள் பரிகாரங்கள் தான் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பா இதுலேருந்து நீங்க மீண்டு வந்து விடுவீர்கள் என்று சொல்லி, கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீர்களானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வந்திருக்கிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இதுல என்னென்ன நன்மை தீமைகள் நடக்க போகுது, அதுக்கு உண்டான விஷயம் தான் சொல்லணும். 5லே ராகு வந்து அமர்ந்தால் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்பவுமே நல்ல பிளான் போடுவாங்க, திட்டமிட்டு செயல்படுவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா வாதாடுவாங்க, எல்லாரையும் அரவணைப்பாங்க. ஆனால் தொடர்புல மட்டும் இருக்க மாட்டாங்க, தொடர்ந்து தொடர்பு இருக்காது. அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 5ல் ராகு பகவான் அந்த அமர்ந்தவுடன் மக்களுடைய செல்வாக்கு குறைய தொடங்கும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் குறைந்துவிடும். நண்பர் உறவினர்கள் முக்கியமான மட்டும் இருப்பாங்க, நிறைய பேர் கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிருவாங்க. அதிலே தெரிஞ்சுக்கலாம் ராகு வந்து அமர்ந்திருக்கு அப்படின்னு. இல்லாத போல சொல்லி உங்ககிட்ட இருந்து பிரிக்க பார்ப்பாங்க. அதற்கு நீங்க இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார். எப்போதாலும் குழப்பமா இருக்கும். இதனால தெரியவே வந்திருப்பீங்க, இப்போ குழப்பம் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அடிக்கடி தியானம் மேற்கொள்ள வேண்டும், இறை வழிபாடை மேற்கொள்ள வேண்டும், இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். பிரயாணங்களை அதிகமா ஏற்படுத்தி கொடுப்பார். ராகு வந்து போக்குவரத்து தானே, டிரான்ஸ்போர்ட் பிளானட் அப்படி சொல்லுவாங்க ராகுவை. அவர் 5ல் வந்தபோது நிறைய பயணங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். முன்னோர்களுக்கு உண்டான புண்ணியஸ்தல யாத்திரையும் போயிட்டு வருவீங்க, அதுவும் நடக்கும். பித்ரு தோஷம் உள்ளவர்கள் இந்த காலகட்டத்திலே அந்த பித்ரு தோஷத்தை நீக்கிக் கொள்வது மிகவும் நல்லது. அதை நீங்க கவனமா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம். புத்திர பாக்கியம் இருக்கு இல்லையா? கர்ப்பம் தரித்தவர்கள் அந்த பிரசவம் காலம் நெருங்கும் வரை கவனமாக இருந்து வர வேண்டும். யாரு? கன்னிராசிக்காரன். 5லே ராகு இருக்கும்பொழுது மிகுந்த கவனம் வேண்டும். புத்திரஸ்தானத்துல ராகு வந்து அமர்ந்துட்டா கவனமா இருக்கணும். கர்ப்பஸ்திரீகள், கர்ப்பம் உண்டாவில்ல, கருத்தரிக்கல, அவங்களும் கவனமா இருக்கணும். இப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. கருக்கலைப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அபார்ஷன், அதை நடத்தி கொடுப்பார் இந்த 5ல் வரும் ராகு. அதுக்காக பயந்துடாதீங்க, அதுக்கு தான் கவனமா இருக்கணும்னு சொல்லிருக்கேன். எச்சரிக்கையா இருக்கணும். இது எச்சரிக்கை பதிவு தானே. அதுக்குண்டான விஷயங்களே மருத்துவர் ஆலோசனைப்படி நடந்து வர வேண்டும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒருத்தம் குழந்தை பாக்கி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி கிடைச்சவங்களுக்கு அதை காப்பாற்றிக்கணும் இல்லையா, அதுதான் முக்கியம். அப்போ அதுக்குண்டான முயற்சியில் நீங்கள் இறங்கி கவனமாக வரும். அது இல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் கன்னிராசிக்காரங்க. இதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் யார் தூரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, விட்டுருங்க, டச் இல்லைனா கூட பரவாயில்ல. பக்கத்து வீடு எதிர் வீடு இவங்களை மட்டும் நீங்கள் கவனமாக அனுசரித்து போகணும். எந்த வாக்குவாதம் வச்சக்கூடாது, நல்ல ஆதரவாக அன்பாக இருக்கணும். இப்படி தான் வந்து வரணும். அவர்கள் தான் உதவுவாங்க. உடனே உதவக்கூடியவர்கள் அவர்கள் மட்டும்தான், எல்லாருக்குமே. அடுத்ததாக நீங்கள் நினைத்த ஒரு விஷயம் ரொம்ப நாள் நினைச்சிருப்பீங்க கன்னிராசிக்காரங்க. ஏதேனும் ஒன்று தான் இது நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. அதை நடத்தி கொடுப்பதற்குத்தான் இந்த ராகு பகவான் உதவுவார். ஆனால் நீங்கள் அந்த ராகுவை வணங்கி வழிபட்டு வர வேண்டும். நவகிரகத்திலே ராகுவை வழிபட்டு வர வேண்டும். நாகாத்தம்மனை வழிபட்டு வர வேண்டும்.
சனிக்கிழமையிலே வரும் ராகு காலத்திலே கருப்பு உளுந்து வைத்து 4 விளக்குகள் போட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு தீபம் விட்டு வழிபட்டு வரும். இதான் பரிகாரத்துக்கு வந்து. அப்போ அந்த நினைச்ச விஷயம் நடக்கும். இது ஒரு 11 வாரங்கள் செய்து வர வேண்டும். 11 சனிக்கிழமை. அந்த ரொம்ப நாள் நினைச்சிருந்தீங்களே இந்த விஷயம் நடந்தால் நல்லா இருக்கும், அந்த விஷயம் நடக்கும். அடுத்ததாக ராகு பகவான் பார்வை பார்க்கிறார் அல்லவா, 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 11 பார்க்கிறார். 11 என்பது லாபஸ்தானம். தொழில் வியாபாரம் தானே லாபம் வரும், அதிலே லாபம் கண்டிப்பாக வரும். புதிதாக எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது, கவனமா இருக்கணும். ஏற்கனவே செய்யக்கூடிய வியாபாரத்திலையும் தொழிலையும் தான் லாபம் வரும்னு சொல்லியிருக்கேன். ராகு மாறினோட புதுசா எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது நீங்க. அடுத்ததாக மூத்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதிலே அண்ணன் அக்கா உறவு உள்ளவர்கள், அவர்களே நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், சத்தியமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அவங்களுடைய உதவி கிடைக்காது, அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது, சாபம் விட்டுருவாங்க, கோச்சிப்பாங்க. அதில் கவனமாக இருக்கணும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, ராகு பவன் 11ஆம் இடத்தை பார்க்குறாரா, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அடுத்து ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை உருவாக்குவார். எப்படி சொல்றோம், அவருக்கு நல்ல மனுஷன்பா, திடீர்னு இப்போதான் கொஞ்சம் கெட்டு போயிட்டாரு, சரியில்லை, சின்ன வீடு வச்சிருக்காரு, சொல்றோமா இல்லையா? அப்படிப்பட்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். யாருக்கு? கன்னிராசிக்காரர்கள். அப்படி கவனமா இருக்கணும். அப்படியே ஏற்பட்டாலும் அதை காப்பாற்றி வர வேண்டும். இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கை போய்விடும், முன்பிருந்த வாழ்க்கை போய்விடும். இது சில பேருக்கு தொடரும், சில பேருக்கு பாதியிலே நின்றுவிடும். அவரவர் ஜாதகப்படித்தான் நடக்கும். இப்போ நம்ம சொல்லிட்டு வந்து பொது பலன் தான், ராசிப்படி தான் சொல்லிட்டோம். அவருடைய ஜாதகத்திலே ராகு எங்கே இருக்கிறார், எந்த இடத்தை பார்க்கிறார், யாருடன் சேர்ந்து இருக்கிறார், இதை வைத்துதான் முழுமையான பலனை சொல்ல முடியும். இது பொது பலன் தான். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு, கவனமா இருக்கணும்னு சொல்றோம், அவ்வளவுதான் விஷயம். அதே போன்று கன்னிராசியில் பிறந்த நீங்கள் சப்த கன்னிகள் என்று சொல்லக்கூடிய கன்னிகளை வணங்கி வழிபட்டு வேண்டும். சப்த கன்னிகள் வழங்கினாலே பொதுவாக ராகுக்கு இதுக்கு பரிகாரமே சப்த கன்னிகள் வழங்கினா ரொம்ப விசேஷம். ஏன்னா 7 கன்னிகளுமே 7 சக்தி பெற்றுவோம். அதனால அதுவும் ராகு பற்றி நம்ம சொல்லிட்டு வரோம். அப்போ சப்த கன்னிகள் வழிபாடு மிகவும் உயர்ந்தது. அது இல்லாமல் நாகாத்தம்மன், நாகவல்லியம்மன் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில வழிபட்டு வரலாம். சனிக்கிழமையிலே ராகு காலத்திலே பரிகாரத்திற்கு விளக்கேற்றி வழிபட்டு வரலாம். நவகிரகத்தில் இருக்கிற ராகு வழிபட்டு வரலாம். எல்லாம் பண்ணுறோம். இது இல்லாமல் சில பேர் கன்னி பெண்களுக்கு வயதுக்கு வராமல் இருப்பாங்க. அவர்கள் எல்லாமே இந்த காலகட்டத்திலே கண்டிப்பாக வயதுக்கு வந்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால் ராகுபவன் 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். கண்டிப்பாக அந்த வயதுக்கு வரக்கூடிய விசேஷம் சொல்லுவாங்க, நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு அவ்வளவு பிரச்சனை வராது, ஆண்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு. இதை நீங்க கவனமா மேற்கொள்ளணும்னு சொல்லி இந்த இறைப்பறிகால் தானது மூலம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே இந்த ராகுவோட பயிற்சி பலன் நீங்க வெளிப்பட்டு வரலாம். தீமை பலன் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்படும் சொல்லி கண்டிப்பாக நீங்கள் ஒரு புதிய மனிதராக தோன்றி வாழ்ந்து காட்டப் போகிறேன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.